எண்ணும் எழுத்தும். செய்து மகிழ்வோம் 6. அரும்பு நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டையே நினைவு கூற செய்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும். ஈரிலக்க எண்களை உருவாக்குதல். கருத்துருவாக்க தருணம் பகுதியில் மொட்டுநிலை மாணவர்களை வட்டமாக நிற்க செய்து 0 முதல் 9 வரையிலான எண் அட்டைகளின் 2 தொகுப்புகளிலிருந்து ஏதேனும் ஓர் எண் அட்டையை எடுக்க செய்து தன் நண்பருடன் சேர்ந்து நிற்க கூறணும். இருவரும் சேர்ந்து உருவாக்கிய எண்ணை கரும்பலகையில் பதிவு செய்த பிறகு குழுவினை மாற்றாமல் வெளிப்புறம் நோக்கி திரும்பிய பிறகு உருவாக்கும் எண்ணையும் கரும்பலகையில் எழுத கூறணும். அனைத்து குழுக்களும் ஈரிலக்க எண்களை உருவாக்கிய பிறகு அவற்றினை உற்றுநோக்க செய்யணும். கற்றலின் தருணம். மாணவர்களை தங்களுக்கு விருப்பமான 2 ஓரிலக்க எண்களை எழுத செய்து அவற்றிலிருந்து ஈரிலக்க எண்களை எழுத செய்யணும். இதனைத் தொடர்ந்து ஈரிலக்க எண்கள் குறித்த பல்வேறு வினாக்களை கேட்டு கலந்துரையாடலை மேற்கொண்டு ஈரிலக்க எண்களை உருவாக்குவதில் மாணவர்களிடம் புரிதலை உறுதிப்படுத்தணும். 2 ஓரிலக்க எண்களை ஒருமுறை மட்டும் பயன்படுத்துவதன் மூலம் உருவாகும் ஈரிலக்க எண்களையும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் உருவாகும் ஈரிலக்க எண்களையும் அறிந்து கொள்ளும் விதமா குறிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. 5ஆம் வாய்ப்பாடு. முதலில் மாணவர்கள் அனைவரையும் 4ஆம் வாய்ப்பாட்டை தங்களுக்கு பிடித்த மெட்டில் சேர்ந்து பாட வைக்கணும். பிறகு இந்த கட்டகத்திலுள்ள செயல்பாடு 5னை பின்பற்றி 5 குச்சிகளை கொண்ட குச்சிக்கட்டுகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு 5ஆம் வாய்ப்பாட்டை கற்றுக் கொடுக்கணும். இதனைத் தொடர்ந்து கீழ்மட்ட கரும்பலகையிலும் குறிப்பேட்டிலும் எழுத வைத்து பயிற்சி அளிக்கணும். 10ஆம் வாய்ப்பாடு. மலர்நிலை மாணவர்களுக்கு 10ஆம் வாய்ப்பாட்டின அறிமுகப்படுத்த 10, 20, 30 முதல் 100 வரையிலான எண்ணட்டைகளை 10 மாணவர்களிடம் கொடுத்து அவர்களை ஏறு வரிசையில் நிற்குமாறு கூறணும். பிறகு ஒவ்வொரு மாணவரும் முன்னே வந்து தனக்குரிய வரியை பாடி எண்ணட்டையில் உள்ள எண்ணிற்கு ஏற்ப 10 மணிச்சரத்தின எடுத்துக்காட்டணும். இவ்வாறு மாணவர்கள் பாடும்பொழுது அதற்கான பெருக்கல் கூற்றின ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி காட்டணும். அதன் பிறகு முழு பாடலையும் மாணவர்களை பாட வைத்து 10ஆம் வாய்ப்பாட்டின நன்கு வலுப்படுத்தணும். எண்ணட்டையில் உள்ள எண்ணிற்கு ஏற்ப 10 மணிச்சரத்தின எடுத்து காட்டுவதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்.